ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டு மெலிசோட இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சுடர் செய்கிற விஷயங்கள் தியாவோடைய அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே மாட்டேனுது. அவங்களுடைய பசங்களை வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, சுடரை வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. இது சுடருடைய மாமாவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலையும் இதெல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தான் அவங்களும் இருக்காங்க, சுடரும் இருக்காங்க. அங்கே இருக்கிற சூழ்நிலைகளை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம மாமாவுடைய வீட்டில் இருக்கோம், தியாவுடைய அம்மா இப்படிலாம் பேசினாலையும் நம்ம அனுசரித்து போகணும் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய அம்மா அவங்களுக்கு கூட இல்லை அப்படின்ற ஏக்கம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஜெயிலில் இந்த மாதிரி முட்டை கிரேவியும் சாதமும் வைக்கும்போது அவங்களுடைய அம்மாவுடைய பங்கை சுடருக்கு கொடுப்பாங்க. அதை இவங்கெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. இப்போ தியாவுக்கும் தருணுக்கும் ரெண்டு முட்டையாக வைக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரே முட்டையாக வைக்கிறாங்க. அதை சுடருடைய மாமா ஒன்று கொடுக்குறாங்க. ஏங்க, அதான் அவளுக்கு வச்சுருக்கல, நீங்கள் ஏன் அவளுக்கு கொடுக்குறீங்க, நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு தியாவுடைய அம்மா சொல்கிறாங்க. அப்போது அவருடைய அப்பா இருந்துக்கிட்டு, ஏய் சின்ன பொண்ணு, நீ தியாவுக்கும் அவங்களுக்கு சுடருக்கு இப்படி தனித்தனியாக பாகுபாடு பிரித்து வச்சா அவங்களோட மனசு கஷ்டப்படாதா? தருணுக்கும் தியாவுக்கும் 2 முட்டை வச்சுருக்கிற மாதிரி சுடருக்கும் வச்சுருக்கணும்ல அப்படின்னு. ஏங்க, இருக்கிறத தாங்க வைக்க முடியும். பாருங்கள், எனக்கு இல்லை, உங்களுக்கு 2, பிள்ளைங்களுக்கு 2, அவளுக்கு 1, கரெக்டாக தானே வச்சுருக்கேன். எனக்கே இல்லாத உங்கள் எல்லாருக்கும் வச்சுருக்கேன். நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு வேணான்னா எனக்கு கொடுங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ அவங்க போய் சொல்கிறாங்க, அவளுக்கு கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நல்லாவே அவங்களுக்கு புரியுது. புரிஞ்சதுக்கப்புறமா, மாமா விடுங்க மாமா, எனக்கு இதுவே போதும், எனக்கு வயிறு நிறைஞ்சிடுச்சு அப்படின்னாலாம் சுடர் சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து எந்திரிச்சு சோகமாக போயிடுறாங்க. தருண் போகிறாங்க. போயிட்டு, என்னாச்சு, மம்மி பேசினதை நினச்சி வருத்தப்படுறிய, விட அவங்க அப்படி தானே, உனக்கு தெரியாதா அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு. இல்லை, எனக்கு உன்னோட மம்மி இப்படிலாம் பண்ணும்போது என்னுடைய மம்மி அம்மாவோடைய ஞாபகம் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ கவலைப்படாத, இன்றைக்கி சண்டே, நான் என்ன சொன்னேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? என் ஸ்கூலை சுற்றி காட்ட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன், நீ வரையா, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ ஓகே, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தியாவுக்கும் வீட்டில் இருக்கவங்க மற்றவங்க யாருக்குமே தெரியாமல் சுடரும் அவங்க 2 பேரும் மட்டும் ஸ்கூல் பார்க்க போயிடுறாங்க. தருண் யாருக்குமே சொல்லாமல் கூட்டிகிட்டு போயிடுறாரு. அவங்க 2 பேரும் எங்கேயோ விளையாடிட்டு இருப்பாங்க அப்படின்னு தான் வீட்டில் எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேரும் கிளம்பி ஸ்கூலுக்கு வராங்க. வாட்ச்மேன் விடுறது கிடையாது. அவங்க உள்ளே போன நேரமாக பார்த்து கேட்டை திறந்து உள்ளே போயிடுறாங்க. ஸ்கூல் எல்லாத்தையும் சுற்றி காட்டுறாங்க. அங்கே போயிட்டு ஸ்போர்ட்ஸ் விளையாடுறாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. சுடர் அப்போ தெரியாமல் அங்கே ஆஃபீஸ் ரூமில் இருக்கிற மைக்கில் அவங்க பேசிடுறாங்க. வாட்ச்மேனுக்கு இந்த விஷயம் தெரிய ஸோ டீச்சர்ஸ்லாம் ஒரு சிலர் அப்போ அங்கே வந்துடுறாங்க. சண்டே அதுவுமா கூட பிள்ளைங்களை எதுக்கு உள்ளே விட்டுருக்கீங்க அப்படின்னு ரொம்ப வெறி பிரச்சனை ஆகிடுது. வாட்ச்மேன் டீச்சருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கு அப்புறமா அவங்களுடைய தருணோட அப்பாவை வர வச்சு பயங்கரமாக திட்டுறாங்க. உங்கள் பசங்க இப்படி பண்ணியிருக்க கூடாது, ஏன் அப்படி பண்ணாங்க, தருண் ஏன் இவங்களை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வரணும், இங்கே ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆனால் யார் சார் பொறுப்பு, நீங்களே சொல்லுங்கள், ஏதாச்சும் ஒன்று கொடுங்க வேணாச்சா, பிள்ளைங்க கீழே விழுந்து அடிப்பட்டா அப்புறம் அந்த ஸ்கூலோட பேர் தான் சார் கேட்டு போயிடும், நீங்கள் எப்படி இப்படிலாம் கேர்லெஸ்ஸாக விட்டுருக்கலாம், இந்த மாதிரி ஒழுக்கம் இல்லாத பிள்ளையே இந்த ஸ்கூலில் வச்சுக்க முடியாது, அவனுக்கு டிசி கொடுத்துட்றோம், நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சுடருக்கு ரொம்ப பயமாயிடுது. நம்மளால் இப்போது தருணுக்கும் டிசி போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூலை விட்டு அவன் போக போகிறான், இந்த ஸ்கூலுக்கே அவன் வர முடியாதுன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அந்த டீச்சர்கிட்ட, நான் பண்ணது தப்பு தான், எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் இந்த மாதிரி ஸ்கூல்லாம் பார்த்ததே இல்லை, நான் இது வரைக்கும் ஸ்கூலுக்கே போனதில்லை, அதனால தான் நான் ஸ்கூலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், என்னை தருண் கூட்டிகிட்டு வந்ததை தவிர வேறு எதுவுமே பண்ணலை, இப்படிலாம் ஸ்கூலில் இருக்கும்னு எனக்கு எதுவுமே தெரியாது, தப்பெல்லாம் என் மேலே தான், எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க ப்ளீஸ் மேடம், நீங்கள் தருணுக்கு டிசி கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுடர் அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. இவங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குது, நீங்கள் 2 பேரும் ஏன் இப்படி வந்தீங்க, இப்படிலாம் ஏன் தப்பு பண்ணீங்க அப்படின்னு சுடரோடைய மாமா திட்டுறாங்க. ப்ளீஸ் மாமா, டீச்சர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுடர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மேடம், இப்படி திடீர்னு அவனுக்கு டிசி கொடுத்துட்டா என்ன ஆகுறது, ப்ளீஸ் மேடம், இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு. அப்போது அவங்களுமே யோசிக்கிறாங்க. இங்கே சுடர் திரும்ப திரும்ப டீச்சர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கோம். இது ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங், அடுத்த தடவை ஏதாச்சும் இவன் மேலே சின்ன கம்ப்ளைண்ட் வந்தால் கூட டிசி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு கிளம்பி போயிடுறாங்க. சாரி மாமா, எல்லாம் என்னால் தானே அப்படின்னு. அப்பா சாரிப்பா அப்படின்னு. நீங்கள் எதுக்கும் இப்போ 2 பேரும் சொல்லாமல் கொள்ளாமல் இங்கே வந்தீங்க அப்படின்னு. அப்பா, சுடர் எப்போ பார்த்தாலும் ஸ்கூலை பார்க்கணும், ஸ்கூலுக்கு போகணும் ரொம்ப அடம் பிடிக்கிறா, ஃபீல் பண்ணுறாப்பா, எனக்கு நீங்கள் இருக்கீங்க, அம்மா இருக்கா, தியா இருக்கா, எல்லோரும் கூடவே இருக்கீங்க, ஆனால்
இதோ சுடருக்கு யாருமே கூட இல்லைல்லப்பா, நம்ம எல்லாரும் இருந்தாலையும் அம்மா எப்போ பார்த்தாலும் சுடரை திட்டிக்கிட்டே இருக்காங்க, அவளும் ரொம்ப வருத்தப்படுறா, அவளை ஸ்கூலில் சேர்க்கறதுக்கும் ஃபீஸ் இல்லைன்றீங்க, ரொம்ப அவள் வருத்தப்படுறா, அட்லீஸ்ட் ஸ்கூலையாச்சும் பார்க்கணும் தான் அப்பா கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய மாமுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, என்ன பண்ணுறதுனே தெரியல. சுடர், இங்கே பாருமா, நீ கவலையே படாத, எப்படியாச்சும் நான் உன்னை ஸ்கூலில் சேர்த்து விடுறேன் அப்படின்னு. வேண்டாமாம்மா, அதான் அத்தை திட்டிக்கிட்டே இருக்காங்கல்ல, பரவாயில்ல மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும்மா, நான் ஏதாச்சும் பண்ணுறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு. மாமா, அம்மாவை பார்க்கணும் போல இருக்குது, திரும்பவும் ஒரு தடவை ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு. சரிம்மா, நான் திரும்பவும் பர்மிஷன் கேட்டு பார்க்குறேன், நீ கவலைப்படாத, இப்போது வீட்டுக்கு போகலாம். இங்கே பாரு, மம்மிக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம் அப்படின்னு. மாமா, போய் சொல்கிறது தப்பு தானே மாமா அப்படின்னு. அத்தைக்கு இது தெரிஞ்சா கோவப்படுவாமா அப்படின்னு. பரவாயில்ல மாமா, ப்ளீஸ் மாமா, அத்தைக்கிட்ட நான் திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தியாவுக்கு தெரிஞ்சா இதை ஊதி பெருசாக்கிடுவா. சுடர், இங்கே பாரு, டேடி சொல்கிறாருல்ல, நீ வீட்டில் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா எங்கே போயிட்டு வரீங்க 3 பேரும் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஏய், எங்கடி ஊர் சுற்றிட்டு வர, ரொம்ப நேரமாக ஆளையே காணும், இங்கே வீட்டில் போட்டது போட்டபடியே கிடக்கு, ஏன் எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியாதா, ஏன் டைமுக்கு சோறு மட்டும் வேணும்னு திங்கிறதுக்கு கேட்க தெரியுதுல்ல, அங்கே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாதானே டைமுக்கு எல்லாம் முடியும், நைட்டு சாப்பாடுக்கு கரெக்டாக தட்டு எடுத்துகிட்டு வந்து உட்காந்துருவேன், உன் மாமன் உனக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு கத்திட்டு இருப்பாரு, நான் ஒத்தால எம்பிட்டு வேலை செய்கிறது அப்படின்னு அவங்க வந்து பேசுவோம். சாரி அத்தை, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணணும் அத்தை அப்படின்னு. இந்த பாத்திரத்தில் தேப்பியா அப்படின்னு. அத்தை, இதெல்லாம் நான் பண்ணதே கிடையாது, ஜெயில் அம்மு இதெல்லாம் என்ன செய்யவே விட்டது கிடையாது, ஆனால் செய்கிறத பார்த்துருக்கேன் அப்படின்னு. அதான் பார்த்துருக்குல்ல, அது போதாதா, எப்போ பார்த்தாலும் ஜெயில் ஜெயில், ஏன் இப்படி உயிரை வாங்குற, இங்கே பார், அது ஜெயிலு, அங்கே அப்படி தான் இருக்கும், இது ஊர், இதில் இது எல்லாமே இருக்கும், நீ தான் செய்யணும், இதெல்லாம் பழகிக்கோ, ஏன் உன் அம்மா இதெல்லாம் உனக்கு சொல்லி தரலையா, இங்கெல்லாம் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு. வாய்க்கள் எல்லாம் பேச மட்டும் தெரியுதுல்ல, வந்து பேசாமல் பாத்திரத்தை கழுவி கொடு, சமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சுடரை போட்டு இப்படி வேலை வாங்குறாங்க. இது தருணுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் சமைச்சு முடிச்சுட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்கிடுறாங்க. சுடர் அவங்களுடைய அம்மாவை நினச்சி தான் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் ஜெயிலில் அபி வந்துட்டு சுடர் எக்காரணத்தை கொட்டும் அந்த கருணாவோட கண்ணில் பற்றவே கூடாதுன்னு இருக்காங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இந்த ஜெயில் வார்டன் காஞ்சனா வந்து பார்த்திங்கன்னா அபி அவங்களும் எதிரி ஆயிட்டாங்க. ஸோ சுடர் இருக்கிற விஷயத்தை பற்றி சொல்லி சுடர் யார் என்னென்னு கண்டுபிடிச்சி கருணா கிட்ட சொல்லி பணம் கறக்கணும். ஸோ வந்து அது அவரோட வேலை. இது வரைக்கும் கருணாவுக்கு அபியோட பொண்ணு சுடர்னி இருக்கான்ற விஷயம் தெரியாது. ஏன் அவருடைய ஹஸ்பண்ட் வெற்றிக்கு கூட தனக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்ற விஷயம் தெரியவே தெரியாது. கல்யாணம் ஆன கொஞ்சம் சில நாட்களிலேயே தேவையில்லாமல் அபி மேலே பழி விழுந்து ஜெயிலில் தூக்கி போட்டுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அபி உண்டானது, அதாவது அபியோட வயிற்றில் சுடர் உண்டானது, பிறந்தது எல்லாமே ஜெயிலில் தான். அதனால் வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியல. ஆனால் எப்படியாச்சும் சொல்லியே ஆகணும் அப்படின்னு கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க காஞ்சனா வந்து. ஸோ இப்போது அதே மாதிரி தான் இங்கே அவங்களுடைய பாப்பாவை சுடரை நினச்சி ஃபீல் பண்ணி ரொம்ப வருத்தத்திலே படுத்துட்ருக்காங்க. அவங்கள ஒரு கோழி கொஞ்சம் மாதிரி பொத்தி பொத்தி பாதுகாப்பாக வளர்த்தவங்க வெளியில் அனுப்பி விட்டுட்டு ரொம்ப பாடுபட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இவ்வளோக்கும் உள்ளேருந்து வெளியில் வர வாய்ப்பு கூட இல்லை, ஜெயிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்ற வாய்ப்பு கொஞ்சம் கூட இல்லை, இன்னும் 10 வருஷ காலம் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இப்போது எல்லோரும் தூங்கி முடித்து காலையில் எழுந்ததுக்கப்புறமா வழக்கம் போல் காஃபிலாம் குடிச்சிட்டு காய்கறி எதுவும் இல்லை சமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போகலான்னு இருக்காங்க. அப்போ லீவுன்னு சொல்லிட்டு நாங்களும் வெளியில் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி அத்தை, நானும் உங்கள் கூட வரவா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே வர, இனியெல்லாம் ஒன்றும் வர வேண்டாம், நானும் மம்மி மட்டும் போயிட்டு வரோம், அண்ணா நீ வா அப்படின்னு கூப்பிட்டுட்ருக்காங்க. தியா, ஏன் அப்படி பேசுகிற, சுடரும் வரட்டுமே, வீட்டில் அவள் தனியாக இருந்து என்ன பண்ண போகிறான், அப்பாவும் கடைக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அங்கே பாரு, அவள் ஒன்றும் வர வேண்டாம், அவள் எதுக்கு தேவையில்லாத வேலை அங்கே வந்துக்கிட்டு அப்படின்னு. அப்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, அம்மா இவளுக்கு பேசாமல் இவளை கூட்டிகிட்டு போய் எங்கேயாச்சும் விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏய், என்ன பேசிகிட்டு இருக்க நீ, அப்பாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கோ அவ்வளோதான் அப்படின்னு இங்கே வந்து தருண் வந்து சொல்லிகிட்ருக்காரு. அப்போது செப்பல் வேறு அவங்களது கரெக்டாக கிளம்புறம்போது அருந்துருது. அப்போது அந்த செப்பலை கொடுத்துட்டு அவங்க வேற ஒரு செப்பல் புதுசாக வாங்கி போட்டுக்கிட்டு இவளையும் கூட்டிகிட்டு போகலாம், பேசாமல் எடுபடி வேலை செய்கிறதுக்கு அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவளை கடைக்குள்ளே கூட்டிகிட்டு போனால் தானே, இங்கேயே நிற்க வச்சுட்டு வரும்போது பொருளை தூக்கிட்டு வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது கையில் ஒரு பேக் கொடுத்துட்றாங்க, அவங்களோட பிஞ்சை செப்பலை வந்து கொடுத்துட்டு, இங்கே பாரு,
நாங்கள் போய் கடைக்கு போயிட்டு வரோம், அது வரைக்கும் நீ இங்கேயே நின்றுட்டுருக்கணும் அப்படின்னு. சுடரை எங்கேயும் விட்டுட்டு போய் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு. டே அவள் அங்கேயே இருக்கட்டும், வாடா நம்ம போயிட்டு வந்துடலாம். இங்கே பாரு, இங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி, இங்கே செப்பல் தைக்கிற ஒருத்தர் வருவார், அவர் வந்ததும் நீ அவர்கிட்ட செப்பலை தைச்சிட்டு இங்கேயே நின்றுட்டு நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு. அவங்க வழக்கமாக இப்போல்லாம் வரமாட்டாங்களே அப்படின்னு சொல்லவும், அது இன்னைக்கு வருவாங்க வாடா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க அவங்க பிள்ளைங்களை ஏமாற்றி. சுடரை மொட்டை வெயிலே நிற்க வச்சுட்டு போயிடுறாரு. அப்போ தான் வந்து அவருடைய அப்பாவை வந்து இவங்க பார்க்குறாங்க, கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரை திரும்பி பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. வெயிலில் கால் சுடுது, அங்கேயே சுடர் வந்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ வேணும்னே தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. உன் அம்மா எங்களுக்கு அது தேடி தந்துட்டு போன அசிங்கத்துக்கும் அவமானத்துக்கும் உனக்கு இதெல்லாம் தேவை தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா அவரோட அப்பா பார்த்துட்டு போயிடுறாரு. முதல்ல பார்க்கவே இவங்களுக்கு பாவமாக இருக்குது. தன் பிள்ளை என்று அறியாமலே அவங்களுக்கு ஒரு வந்து உணர்வுகள் வந்து வருது. ஸோ இது வரைக்கும் கருணா கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சி வச்சிருக்காரு. அவர் அபிக்கு அண்ணன் இருக்கான் அப்படின்ற விஷயத்த மறைச்சி வச்சிருக்காரு. ஸோ அவருக்கு துரோகம் பண்ணுறோமோ அப்படின்னு அவங்க நினச்சிட்டு தான் இருக்காங்க. ஆனாலுமே வந்து இப்படி ஒரு விஷயத்த வந்து இவர் பண்ணிகிட்ருக்காரு. தண்ணி கொடுக்குறாரு, வாங்க மாட்டேன்றாங்க. என் அம்மா யார்கிட்டையும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ன உடனே ஸோ அவங்க செப்பலும் தனியாக அங்கேயே வச்சுட்டு போயிடுறாங்க. ஒரு குழந்தை பார்க்க பாவமாக இருக்குது அப்படின்ற ஒரு அபிமானத்தில். ஸோ இந்த மாதிரி பெருசாக யாருக்கும் உதவி பண்ணணும்னு எண்ணம் அவருக்கு வந்ததில்லை. அடியே இதெல்லாம் உதச்சி தானே அவங்களுக்கு பழக்கம். ஆனால் அவங்களுடைய பொண்ணு என்னந்தாலே ரத்த பாசம், அது வந்து உணர்வு அவருக்கு தெரியுது. அதனால தான் இப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போகிறாங்க. அது அவருக்கே மாற்றமாக இருக்குது. இந்த பொண்ணை பார்க்கும்போதெல்லாம் ஏன் ஒரு மாதிரியாக இருக்குது, இந்த பொண்ணை நிறைய இடத்துல பார்த்துருக்கோம்ல, இந்த பொண்ணுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு கிளம்பி போயிடுறாரு. போனதுக்கப்புறமா தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அங்கேயே செப்பல் மேலேயே நின்றுட்டுருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் செப்பல் தைக்கிறவரும் வந்துடுறாரு. தைச்சிட்டும் கூட சுடர் அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. இவங்க வந்து வீட்டுக்கு விட்டுட்டு போயிடுறாங்க. சுடரை விட்டுட்டு போயிட்டு அங்கே சமைக்கும் போது தான் அவங்களுக்கு ஞாபகமே வருது. அப்போ கரெக்டாக அவருடைய ஹஸ்பண்ட் வந்துடுறாரு. எங்கே சுடர் அப்படின்னு கேட்குறாங்க தியாக்கிட்டேயும் தருண்கிட்டையும். அவங்களுக்குமே அப்போ தான் ஞாபகம் வருது. அம்மா சுடர் எங்கம்மா அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ அவளை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு. உன்னை தான் கேட்குறேன், சுடர் எங்கே அப்படின்னு. அவளை நாங்கள் கொஞ்சம் கடைக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்னு. உன்னை எப்போ நான் சொல்லியிருக்கேன்ல, அவளை வெளியே கடைக்கு எங்கேயும் வெளியில் தெரியாத இடத்துக்கு அனுப்பாதன்னு. என்னங்க அவள் புதுசாக போகிற, அவள் வந்துடுவா அப்படின்னு. ஐயோ இந்த குட்டிச்சாசா நம்ம சொன்ன பேச்சை கேட்டுட்டு அங்கேயே நின்றுட்டுருக்கு போல இருக்கே, வராமல் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. இப்போ அவர் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு தருணோடைய அப்பா போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, வேண்டாம் நானே போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சரளாவே போகிறாங்க. அப்போது என்ன இது இவளே திடீர்னு போகிறா அப்படின்னு. ஏங்க கிச்சனில் அங்கே சாதம் வச்சுருக்கேன், அதை மட்டும் பார்த்துக்கோங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு குடுகுடுன்னு ஓடி போகிறாங்க. அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் சண்டை போடுவார் அப்படின்னு தெரியும். அதனால என்ன இங்கே நிற்க வச்சுட்டு போனால் இங்கேயே இருப்பியா, வீட்டுக்கு வழி தெரியாதா, வந்து சேர தெரியாதா, எனக்குன்னு வந்து வச்சிருக்க பாரு, வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் தானே அத்தை சொன்னீங்க இங்கேயே இருக்கணும்னு, அதான் அப்படின்னு. இங்கே பாரு, இங்கே நடந்த விஷயத்த ஏதாச்சும் உன் மாமா கிட்ட சொன்னேன் பிச்சிடுவேன், வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா அவங்க போகிறதுக்குள்ளேயே தருண் எல்லா விஷயத்தையும் அவரோட அப்பா கிட்டே சொல்லிடுறாங்க. அப்பா காலையில் நான் அம்மா தியா சுடர் எல்லாரும் வெளியில் போகணும். அப்போ அம்மா சுடரை ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு பொருள் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. சுடரை மறந்துட்டாங்க. நீங்கள் இப்போ சொன்னதுக்கப்புறமா தான் சுடர் இருக்கிறதே ஞாபகம் வந்து போய் கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னு. என்ன சொல்கிற நீ, இந்த வேகாத வெயிலில் சுடர் இன்னைக்கெல்லாம் போய் வெளியில் ரோட்டில் நின்றுட்டு இருந்தாளா, எதுக்கும் அம்மா இப்படி பண்ணா அப்படின்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்லவும், வரட்டு இன்னைக்கு அவள் சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்காம அபிமேல இருக்கிற கோவத்தை சுடர் மேலே காட்டிகிட்டு இருக்காளா அவள் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட நின்றுருக்கவும் கரெக்டாக அங்கே போகிறாங்க. போன உடனே சுடர் நீ உள்ள போ அப்படின்னு சொல்கிறாங்க. நில சரளா என்ன பண்ணி வச்சிருக்க நீ, எதுக்கு அபி மேலே இருக்கிற கோவத்தில் சுடர் எப்படிலாம் பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு. நான் என்னங்க பண்ணேன் அப்படின்னு. மாமா அத்தி எதுக்கு திட்டுறீங்க மாமா அப்படின்னு. சுடர் நீ அமைதியாயிரு, நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. மாமா அத்தை எதுவுமே என்ன பண்ணலை, அவங்க அங்கேயே தான் நிற்க வச்சுட்டு போனாங்க, தப்பு என் மேலே தான் மாமா அப்படின்னு. இங்கே சுடர் வந்து பெரியந்தன்மையாக பேசுகிறாங்க. பாரு அந்த சின்ன வயசில் அந்த பிள்ளை எப்படி பேசுது அப்படின்னு. தங்கச்சி பசை பொத்திக்கிட்டு வந்துடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு உள்ளே போயிடுறாங்க. ஸோ அதோட அந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ.